மோடி அவர்கள் மேடை ஏறும் பொழுது சொல்ல முடியாது தாவேகா கூட வரலாம். விஜய் அவர்களும் அந்த மேடையில் இடம்பெற வாய்ப்பு இருக்கா சார்? அவர் கொஞ்சம் பூஸ்ட்லாம் கொடுத்து அனுப்பிச்சிக்கிறாங்க. சிபிஐ என்கொயரியில் சார். அதெல்லாம் எப்படி நான் சொல்ல முடியும்? அதாவது பார்த்துட்டு இருக்காங்களே சார் எல்லாரும். எல்லாரும் அவங்க கற்பனை சொல்லுங்கிறாங்க. சொல்ல முடியாது. என்னங்க சொல்லுங்க, இங்கே சொல்லுவாங்க, சார் 41 பேர் செத்தாங்களே, நீங்கள் ஏன் லேட்டாக வந்தீங்க, நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்களா, முன்னாடி உட்காந்தீங்களா, பின்னாடி இருந்தெல்லாம் கேட்பாங்க. எல்லாம் சொல்லுங்கள். அங்கே போனோடனே ஜெகநாயகன் படத்தில் ஜெகதீஷ்ன்ற ஒரு பார்ட்னராக இருக்கார்ல, ஆமாம் சார், அவருக்கு எப்படி அவ்வளோ பணம் வந்துச்சு சார்? 41 பேர் செத்து பண்ணதை பற்றி கேட்பீங்கன்னு பார்த்தா என்னென்னவோ கேட்குறீங்க சார். நாங்கள் கேட்க சொல்லுங்கள் சார். இல்லை சார், அவர் வந்து என்கிட்ட வேலை செஞ்சுன்னா ஈவினிங்கில் ரேப்பிடோ ஓட்டினார் சார், ஓலா வண்டிலாம் ஓட்டினார் சார், அதில் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு அவர் படம் எடுக்கிற அளவு வட்டார் சார். இப்படியா சொல்ல முடியும்? அப்போது அரசியல் பண்ண மாட்டாங்க, அரசியல் தானே பண்ணுவாங்க. அதனால் இது எல்லாம் நடக்கும். அவர் குழப்பத்திலே இருக்கார், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு. ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு குழப்பத்தில் ஒரு கட்சி இருக்குன்னா ஓபிஎஸ் கூட போட்டி போட்டுனுக்குறாரு. ஓபிஎஸ்ஸாக தானே இப்போ டிடிவே என்னென்னவோ பேசினார், துரோகி, முதலாளியை மாற்று. அவர் ஜாயின் பண்ணிட்டார் ஒரே நாள். ஓபிஎஸ் பாருங்க சுற்றினே இருக்கிறாப்புல.